அப்பா மாதிரியே இருக்கு பாரு. அப்படியே அவங்க அப்பாவுடைய ஆட்டிடியூட் தான் காட்டுறாரு. ஏன்? அந்த டிஎன்ஏ அப்பாவுடைய ரத்தம் குழந்தைக்கு அப்படியே இருக்குது. என்னைக்கு ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சாங்களோ அவங்க ரத்தம் மனுஷனுக்குள்ள போய் பாவத்தை செய்ய வச்சுது. என்றைக்கு இயேசு என்ற பிந்தின ஆதாம் இந்த உலகத்துல வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னித்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து உயிரோடு இருந்தாரோ அவர் ரத்தம் நமக்குள்ள இருக்கிறதால அவர் ரத்தம் அவரை போல வாழ வைக்கும், அவரை போல உண்மையா இருக்க வைக்கும், அவரை போல அன்பா இருக்க வைக்கும், அவரை போல பரிசுத்தமா வாழ வைக்கும். என்னுடைய டிஎன்ஏ ஜீசஸ் டிஎன்ஏ இருக்குது. என் டிஎன்ஏ அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். என்னைக்கு நான் இயேசு விசுவாசிக்கிறனோ அவர் டிஎன்ஏ அவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கிறதால நான் இயேசுவை போல வாழ முடியும். ஏன்னா வேலை எப்படி சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், எப்படி எப்படி கொலைகாரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய திருத்துவ பண்றவா இருக்கலாம். எவன் ஒருவன் இயேசு விசுவாசிக்கும் போது அவர் ரத்தம் அவனுக்குள்ள இருந்தால எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் அவனை பரிசுத்தமாய் மாற்றி அவருடைய பிள்ளையாக கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார்.